ஆராதித்த பொழுது, பாம்புகளை ஆராதித்த பொழுது, பறவைகளை ஆராதித்த பொழுது, மனித உருவங்களை ஆராதித்த பொழுது கடவுள் மிகுந்து எழுந்தார். ஹல்லேலூயா. எருசலேம் தேவாலயம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா இனத்தவரும் அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தார்கள். அங்கே வந்து யெகோவாவை ஆராதித்தார்கள், துதித்தார்கள். அவர்கள் பண்ட மாற்று காரியங்களை விற்பனை வியாபாரம் நடந்தது. அந்த கோவில் வியாபார ஸ்தலமாய் மாறியது. வந்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வந்தார்கள், தொழிலதிபர்கள் வந்தார்கள். இந்த தேவாலயத்தை சார்ந்த இஸ்ரேல் மக்கள் கேட்டாங்க, நல்ல பணக்காரர்களா இருக்கிறீங்களே, உங்கள் தெய்வம் யார்? நல்ல கொழுகொழுன்னு இருக்கிறீங்களே, நீங்கள் வணங்குகிற தெய்வங்கள் யார்? எங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் என்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், மழைக்காக நாங்கள் ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிறோம், தானியம் விவசாயத்திற்காக ஒரு தெய்வத்தை வணங்கி வைத்திருக்கிறோம், கல்விக்காக ஒரு தெய்வம், வீரத்திற்காக ஒரு தெய்வம், யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்காக ஒரு தெய்வம் என்று வந்தவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள். ஆகவே யாவே இறைவன், தந்தையாகிய இறைவன் ஓரம் கட்டுப்பட்டார். இவர்கள் புதிதாக வந்த தெய்வங்களை